இப்போ என்ன டேட் பார்ப்போம் 9/11/2024 அன்றைக்கி நடந்த எக்ஸாமோடைய மேக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இரண்டு பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. ஓகேங்களா? இரண்டு பகடைகளிலும் ஒரே ஒற்றை முகமதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இப்போது ஒரு பகடைய கூர்வெளி நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு பகடைன்னா 6/1 = 6 அதனுடைய கூர்வெளி. 2 பகடைன்னா 6² இது கூர்வெளி 36. 3 பகடை அப்படின்னா 6³ = 216. இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே கேட்குறது 2 பகடை, அப்போ அதனுடைய கூர்வெளி என்ன வரும்? 36. இதை ஞாபகம் வச்சுங்க, எப்போதுமே இதை ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? இரு பகடைகளிலும் ஒரே ஒற்றை முகமதிப்பு, ரெண்டுத்துலேயும் என்ன இருக்கணும்? ஒரே ஒற்றை முகமதிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒற்றை முகமதிப்பு அப்படின்னா இங்கேயும் ஒன்று இருக்கணும், இங்கேயும் ஒன்று இருக்கணும். அதுதான் ஒரே ஒற்றை, இதுதான் அதுக்கான பொருள். ஒரே ஒற்றை எண்ணும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒற்றை எண், 1 என்பது ஒரு ஒற்றை எண், அந்த ஒற்றை எண் சேமாக இருக்கணும். இப்போ அடுத்து 2 எடுக்கலாமா? 2,2 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன இருக்கணும்? ஒரே ஒற்றை முகமதிப்பாக இருக்கணும். ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணுன்றத இவங்க ஒற்றை முகமதிப்புன்னு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? இங்கே 3,3 தான் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது எடுக்கலாம் 4,4 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன்னா அது இரட்டைப்படை முகமதிப்பு. அப்போது அது என்ன எடுக்கலாம்? 5,5. இதுக்கு மேலே ஏதாவது ஒற்றை முகமதிப்பு சமமாக கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது, இல்லைங்களா? அப்போ நமக்கு எத்தனை தான் கிடச்சிருக்கு? 3 தான் கிடச்சிருக்கு. அப்போது 3 கூர்வெளி எவ்வளோ? 36. 2 பகடைனா 36. இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 3 3 1 3 3 2 3 6. அப்போ 1/12 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல ஒற்றை முகமதிப்பு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது இல்லாமல் இந்த ஒரே ஒரு என்ற வார்த்தை இல்லை. இப்போ நம்ம இந்த சம்முக்கு நான் ஆன்சர் போட்டுட்டேன் 1/12. ஓகேங்களா? ஒரே ஒற்றை மதிப்புன்னு கேட்டதுனால இப்போது இந்த கணக்கை இந்த இடத்துல இது இல்லை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம் இப்படி இருக்குது. ஓகேங்களா? சம் இப்படி இருக்குது. இப்போ என்ன வருது? இரண்டு பகடைகளிலும் ஒற்றை முகமதிப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடணும்? அப்போது ஒற்றை முகமதிப்புனா சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருக்கலாம்? ஒற்றை எண்ணாக இருக்கலாம். 1,1 1,3 அப்புறம் 1,5. ஆனால் ரெண்டுத்துலேயுமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். ஆனால் வெவ்வேறு இருக்கலாம். அப்புறம் எதில் வரும் நமக்கு? ஒற்றைப்படை 3ல் தான் கிடைக்கும். 3வது 3,1 3,5 3,3. அதை முன்னாடி எழுதியிருக்கணும், இதை பின்னாடி எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து எதில் வரும்? 5ல் தான் வரும். 5,1 5,3 அப்போ என்ன கிடைக்கும்? 5,5 இப்படி கிடைக்கும். அப்போ எத்தனை வரும்? இது ஒரு 3 6 9. அப்போ என்ன கிடைக்கும்? நம்ம ஆன்சரு 9/36 கிடைக்கும். இதை அடிக்கலாமா? 3 9. இதை அடித்தா 12/36. இதை அடித்தா 1 3 3 4 3 12. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர்? 1/4 கிடைக்குது. இந்த 1/4 எப்போ? ஒற்றை முகமதிப்புன்னு கேட்டால். சரியா? அப்போது இதில் 2 விதமான சம்ஸையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சைடில் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?